வாளறிவன் ஜோதிடர் களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று இந்த சிவலிங்கம் அமைக்கப்பட்டதை பற்றி, அது எதன் அடிப்படையில் அப்படி உருவகப்படுத்தப்பட்டது, அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு உயிர் இயக்க தத்துவம், உயிர் இயக்க கோட்பாடு. 4 வகை பிறப்பு. அதாவது சிவலிங்கம் இன்னைக்கெல்லாம் ஒரே கல்ல செய்யறாங்க, சின்ன சின்னதாக செய்யறாங்க. ஆக்சுவலா அதை 3 தனித்தனி பார்ட்டா செஞ்சு ஒன்னோடு ஒன்று இணைக்கணும். அதுதான் அதோட தத்துவம். அதை 3 பிரிவா பிரிக்கிறாங்க. பீடம், ஆவிடை, லிங்கப்புலவி, இப்படி 3 இருக்கும். ஒன்றோட எப்படி சேர்த்தாலும் சேரக்கூடாது. அதுக்கான கோண அமைப்புகள் இருக்கும். இந்த பீடத்தோட ஆவிடையை சேர்க்கும் போது இந்த பீடத்தில் மேல் பாட்டுன்னு சொல்லக்கூடிய சதுரமாக ஒரு பள்ளம் இருக்கும். இந்த ஆவிடையினுடைய அடிப்பக்கத்தில் ப்ரொஜெக்ஷனோட ஒரு மேல் பாட்டு இருக்கும். இந்த பாட்டு சதுரமாக இருக்கும், ஒன்றோடு ஒன்று இணையறதுக்கு சதுரமாக இருக்கும். 4 மூலைகளை கொண்டதா இருக்கும். இதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வகை பிறப்புகள் குறிப்பது. ஒரு சொல் உயிரி, பரசல் உயிரி. அடுத்ததாக பலசல் உயிரில இடம் பெயர்வது, இடம் பெயராதது. மரம் தாவரங்கள்லாம் அங்கே இருக்கும். விலங்குகள், மற்ற உயிரினங்கள்லாம் இடம் விட்டு இடம் நகரக்கூடியது. இப்படி இடம் விட்டு இடம் நகரக்கூடியதுல முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு அற்றது. இந்த முதுகெலும்பு உள்ளதுல 5 அறிவு உள்ளது. மனம் என்னும் 6வது அறிவு, மனித பிறவி, எழுந்து நடக்கக்கூடிய, இதெல்லாம் அந்த 4வது வகையில் வருது. இதை குறிப்பிடுவதுதான் அந்த 4 பக்கம் 4 முனை உள்ள 4 கோண சதுரமான பிணைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க குழுவின் அடிப்பாகத்தில் எண்கோணப்பட்டை வடிவத்தில் இருக்கும். இந்த ஆவியினுடைய ஆவிடை இருக்கு இல்லைங்களா, அதோடைய மேல் பார்ட், ஃபீமேல் பார்ட் இது. அதுலேயும் எண்கோணப்பட்டை இருக்கும். இந்த கோணம் சரியா அமைஞ்சாதான் ஒன்னோட ஒன்று பொருந்தும். கொஞ்சம் திருப்பினாலும் ஒன்றுடன் ஒன்று இணையாது. அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா, பஞ்சபூதம் இந்த பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் இருக்கும். இந்த பஞ்சபூதத்தையும் ஐம்பூதம் சொல்லுவாங்க. 5 பூதங்கள், பெரிய பூதங்கள். இதோட முக்குணம் என்று சொல்லக்கூடிய, நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சத்வம், ராஜசம், தாமசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாத்வீகம், ரஜோகுணம், தமோகுணம், இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஆக்சுவலா ஆவுல், போகுல், இலவுல், அதான் அதனுடைய தத்துவம். பொருள், ஆற்றல், கட்டமைப்பு. இது உள்ள போனா இது ஒரு பெரிய கல்வி. அதை நம்ம என்ன சொல்றோம், புரிகிற மாதிரி சிவன், முருகன், பெருமாள். ஆக்சுவலா திருமால் அப்படி சொல்லணும். சிவன், முருகன், திருமால். அதுதான் பிரம்மா, விஷ்ணு, சிவனும் பின்னால எங்கேயோ எப்படி மாறி இருக்குது. இது அறிவியலாக பார்த்தீங்கன்னா அதுதான் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இந்த ஊழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகுல், போகுல், இலவுல். இலவுல்னா அழிந்து போறது, ஆகுல்னா உயிர்ப்பிக்கிறது, போகுல்னா ஒன்று இன்னொன்றாக இணைந்து மாறுவது. இதுவும் இந்த பஞ்சபூத தத்துவமும் இணைந்துதான், இதை குறிப்பிடுதான் இந்த சிவலிங்க தத்துவம். அது எங்கேயோ எப்படியோ யாராலோ திரிபட்டு இப்படி நாம அதனுடைய அர்த்தம் புரியாம கும்பிட்டு இருக்கோம், வணங்கிட்டு இருக்கோம். இது இந்த ஆன்மீகத்தினுடைய அறிவியல் தத்துவம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.